அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 3, 4 நாளாவே இண்டிகோ விமானத்துக்கு பயங்கரமான ஒரு ஒரு நெருக்கடி வந்திருக்கு. எல்லா வு விமானமும் கேன்சல் ஆயிட்டு இருக்கு. எங்கேயும் போக்குவரத்து முடியல. விமானங்கள்ல போறவங்க எல்லாம் ஏர்போர்ட்ல லாக் ஆற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. நம்ம பல வீடியோல பார்த்திருப்போம். எல்லாரும் ஏர்போர்ட்ல தூங்குற மாரி இருக்கு. பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான சண்டைகள். இதெல்லாம் கண்டிப்பா நடந்துட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு 3, 4 நாளாவே. இது இன்னும் சரி செய்யப்படல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி வரிசையா போற ஃப்ளைட்டுக்கு எல்லாமே ரேட்டும் பயங்கரமான ரேட்டு, கடுமையான விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ரேட்ல பார்த்தோம் அப்படின்னா, டெல்லிக்கு சென்னையிலேருந்து போனோம் அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு ஆ 7,000 வரும். நம்ம எல்லா டாக்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ரூ. 6,500 ரூ. 7,000 வரும். ஒரு 2 மாசம் முன்னாடி புக் பண்ணோம், 1 மாசம் முன்னாடி புக் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 6,500 6,800 நெருக்கி வந்துரும். இப்ப ரேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போனாலும், சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போனாலும், கிட்டத்தட்ட 4 5,000 6,000த்துக்குள்ள அதிகபட்சம் வரும். இப்ப 40,000லேருந்து 50,000 80,000ங்கிற மாரி காட்டுது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 7ஆம் தேதி டிசம்பர். இன்னைக்கு புக் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 70,000லேருந்து 80,000 வரைக்கும் காட்டுது. இதுவரைக்கும் அதாவது எப்பவுமே இந்த மாரி ஒரு ரேட் காமிச்சதே கிடையாது. வெளிநாடுகளுக்கு போறது கூட இந்த ரேட் கிடையாது. அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. இத இந்த இந்த ஒரு வாய்ப்ப கரெக்ட்டா வேற கம்பெனி கரெக்ட்டா பயன்படுத்திட்டாங்க. என்ன அப்படின்னா, விமான கம்பெனிலாம் கரெக்ட்டா பயன்படுத்துறது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கம்பெனி பழுதாகி போச்சு. ஏன்னா இண்டிகோ கம்பெனி பெரிய கம்பெனி. எந்த ஏர்போர்ட்ல பார்த்தாலும் கண்டிப்பா இண்டிகோ ஃபிளைட் கண்டிப்பா ஏகப்பட்டது நிக்கும். மத்த கம்பெனி ஃபிளைட்லாம் நம்ம கம்மியா தான் நிக்கும். இண்டிகோ பெரிய நெட்வொர்க். இந்த பிசினஸ அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்கிற மாரி இந்தியால இருந்தது இண்டிகோ கம்பெனி. இந்த கம்பெனி திடீர்னு யானைக்கு அடிச்சிருக்குங்கிறது இந்த கம்பெனிய பொறுத்தவரை உண்மையா போச்சு. என்ன அப்படின்னா, இவங்க சொல்றது தான் ரேட்டு. இவங்களுக்கு நம்ம ஆன்லைன்ல பார்க்கறது ரூ. 5,000 காமிக்கும். சரி உடனே புக் பண்ணிடலான்னு புக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 5,000லேருந்து அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ் அது இதுன்னு கொண்டு வந்து 6,500லேருந்து 6,000க்குள்ள கொண்டு வந்துருவான். கிட்டத்தட்ட ரூ. 1,000 எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துருவாங்க. பார்க்கும்போது 5,000 காமிக்கும். அது எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 6,000 நெருக்கி வந்துரும். அந்த மாரி. அவங்க சொல்றது ரேட்டு. தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்துமஸ், நியூ இயர் அந்த மாரி விஷயத்துக்குலாம் டக்குனு ரேட் ஏத்திருவாங்க. இப்போ இந்த இண்டிகோ பழுதானது காரணத்தினால, மத்த கம்பெனிஸ் எல்லாம் பயங்கரமான கடுமையான விலை ஏற்படுத்தியிருக்கு. நெருங்க முடியாத விலை உயர்வு. ஏன்னா, இப்ப திடீர்னு 80,000 50,000 அப்படி ஒரு ரேட் போச்சு அப்படின்னா, சென்னையிலேருந்து பெங்களூரோ, டெல்லியிலேருந்து பெங்களூரோ, டெல்லியிலேருந்து இங்க வரமோ, திருச்சி வரமோ அப்படின்னா, கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பயணிகள், வெளிநாட்டு பயணிகளும் சரி, உள்நாட்டு பயணிகளும் சரி, அவசரமா போறவங்க, ஹாஸ்பிட்டல் போறவங்க, உடம்பு சரியில்ல பார்க்க போறவங்க அப்படின்னு சொல்லி, பல பேரு அங்கேயே தங்குற மாரி ஆயிப்போச்சு. பல பிரச்சனைகள் வெடிச்சிட்டு இருக்கு பூகம்பமே. அந்த இண்டிகோ கம்பெனியோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இண்டிகோ கம்பெனிக்கு விமான ஓட்டிகள் பற்றாக்குறையாவும் இருக்கு. 2வது ஹேண்டிகிராஃப்ட் இன்ஜினியரிங் அவங்களும் பற்றாக்குறையா இருக்காங்க. அதான் மெயினான காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இண்டிகோவோட சிஇஓ பகிரங்க மன்னிப்பும் கேட்டிருக்காரு. மன்னிச்சிடுங்க, சீக்கிரம் ரெடி ரெடி பண்ணிருவோம். அதாவது இந்த டிசம்பர் 10லேருந்து 15 தேதிக்குள்ள ஆகுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா பல பயணிகள் டிக்கெட் புக் பண்ணிட்டு, பல பேர் இன்னும் ஏர்போர்ட்ல தங்கிட்டு, பல வீடியோ பார்த்துருப்போம் டான்ஸ் ஆடுற மாரி, சண்டை போடுற மாரி. ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோல ஒருத்தர் மனது ரொம்ப அழுதாரு. ஒரு பொண்ணுலாம் ரொம்ப அழுகுறாங்க. ஏன்னா ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாங்களாம் அந்த ஆளு. அந்த ஆளோட பார்க்கறதுக்கு போய் டிக்கெட் புக் பண்ணி இங்க லாக் ஆன மாரி ஆயிப்போச்சு. அவருக்கு இருந்ததே கொஞ்ச நாள் லீவு தான்ங்கிற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு. ரொம்ப மனவேதனையா இருந்தது. ஏன்னா நம்ம எமர்ஜென்சியா ஃப்ளைட்டுக்கு போறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஃப்ளைட்ல போறவங்க எல்லாரும் கோடீஸ்வரன் கிடையாது. டக்குனு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, இல்ல ஃப்ளைட்ல டக்குனு போணும், இல்ல எமர்ஜென்சி ஆயிடுச்சு, அவசரமா போணும் அப்படின்னா, நம்ம டக்குனு உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ளைட்ல தான் போவோம். அந்த நேரத்துல நம்ம காச பார்க்க மாட்டோம். ஆனா திடீர்னு 50,000 80,000 சொல்லி கேன்சல் பண்ணி, இந்த வாய்ப்புகள ஏர் இந்தியா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஸ்பை ஸ்பைஸ் ஜெட் இந்த மாரி கம்பெனிஸ் எல்லாமே வலுவா பயன்படுத்திட்டாங்க. பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்றத விட, இது பகல் கொள்ளைன்னு கூட சொல்லலாம். ஒருத்தன் விழுந்து கிடக்குறான். விழுந்து கிடத்தோன அவனுக்கு வீடியோ எடுத்து வியாபாரம் பண்ற மாரி இருக்குது. ஒருத்தன் விழுந்து கிடக்குறான், ஒருத்தன் ஆக்சிடென்ட் நடக்குது. அது இப்ப ஆக்சிடென்ட் எடுத்து யூடியூப்ல போட்டு அந்த அந்த யூடியூப் வருமானம் பார்க்கலாங்கிற கான்செப்ட்லாம் இந்த மாரி இருக்கு. அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கங்கிறத யோசிக்காம, இவங்க என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு விலைய நிர்ணயம் பண்ணி அவங்களா ஒரு ரேட் ஏத்திடுறாங்க. போய் தானே ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கும்போது, எவ்வளோ கடன் வாங்கியே குடுத்தாலும் போய் தான் ஆகணுங்கிற கட்டாயத்துல அந்த பயணிகள் அலையிடுறாங்க. இத கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மத்த இருக்க 3 கம்பெனிஸ் எல்லாமே இந்த ரேட் ஏத்துனது பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பெரிய கண்டனம் வெளியிட்டிருக்காங்க. சீக்கிரம் நீங்க இத ரெடி பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு இன்னும் 1 நாள் டைம் உங்களுக்குங்கிற மாரி அவங்களும் கவர்ன்மெண்ட் தரப்புல இருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் கூட யோசிக்காம மத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது, அந்த கஷ்டத்த நம்ம பணமா மாத்தணும்னு நினைக்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க. இந்த கம்பெனிஸ் இந்த மாரி ப்ராப்ளம் ஆயிருக்கு. நம்ம நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இவ்ளோ ரேட் ஏத்தவே கூடாது. மனசாட்சி உள்ளவன் ஏத்த மாட்டான். ஏன்னா இது கொஞ்சம் கூட யோசிக்காம செய்யற ஒரு தரமற்ற செயல்னு கூட சொல்லலாம். அவ்வளவு கேவலமான விஷயம் தான் அது.
இது மட்டும் இல்ல எல்லா ஏர்போர்ட்லயுமே இண்டிகோ ஃபிளைட் வந்து எல்லாமே கேன்சல் தான் வருது. எல்லா பயணிகளுமே ஏர்போர்ட்ல போற பயணிகள் எல்லாமே கண்டிப்பா அவதிக்கு உள்ளாகுறாங்க. ரொம்ப மனவேதனைப்படுறாங்க. அவசரமா போ முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இத சீக்கிரமா சரி செஞ்சா தான் நடக்கும். இன்னொன்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால இருக்கிறது மொத்தம் 4 கம்பெனி பெரிய கம்பெனி. இண்டிகோ பெரிய கம்பெனி, ஏர் இந்தியா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஸ்பைசி ஜெட் இந்த 4 கம்பெனி. இந்த 4 கம்பெனியும் சொல்றது தான் நிர்ணயம். இவங்க சொல்றது தான் ரேட்டு. இப்போ ஆம்னி பஸ்ல வந்து நம்ம வந்து ரேட் பொங்கலுக்கு தீபாவளிக்கு அதிகப்படுத்த சொல்லி நம்ம ஸ்ட்ரைக் பண்றோம், போராடுறோம், பிரச்சனை பண்றோம். ஆனா ஃபிளைட்ல யாருமே எதுவும் வாய திறக்கிறது இல்ல, பேசுறது இல்ல. ஏன்னு தெரியல. இதையும் கண்டிக்கணும்ல. நம்ம ஊர்ல தொழில் பண்றாங்க அப்படின்னா, இதையும் கண்டிக்கணும். இவ்வளவு ரேட்ல ஏத்துறீங்க, வைக்கிறீங்கன்னு சொல்லி இதையும் கண்டிக்க ஒரு தொழில் பண்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். 2வது என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் இல்ல. இந்த கம்பெனிஸ்ல ஒரு 5 கம்பெனிஸ் இருந்ததுன்னா காம்படிட்டிவ் இருக்கும். ரேட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். இருக்கிறது மொத்தம் 4 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கங்க. இந்த 4 கம்பெனி சொல்றது ரேட்டு. இந்த 4 கம்பெனி இன்னும் 4 கம்பெனி இருந்துச்சு மொத்தம் 8 கம்பெனி இல்ல 10 கம்பெனி இருந்துச்சு அப்படின்னு இந்தியால, அப்ப காம்படிஷன் ரேட் ஏத்த மாட்டாங்க. இப்ப காம்படிஷன் அதிகமா இருக்கு, ரேட் இன்கிரீஸ் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணங்கள் வரும். இன்கிரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிக்கெட் புக் ஆகாதுங்கிற ஒரு தாட் வந்துரும். அதனால வந்து இன்னும் ஒரு 4 கம்பெனி உருவாக்கணும். இன்னும் 4 கம்பெனி உருவாக்கணும் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ரேட் கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆம்னி பஸ், பிரைவேட் பஸ் எல்லாமே ரேட்டு பொங்கல் தீபாவளிக்கு பயங்கரமா 1000, 2000, 3000 ஏத்துறாங்க. அத நம்ம பெருசா பேசுறோம். கவர்மெண்ட்ட முறையிடுறோம். இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரைக் பண்றோம், போராடுறோம்னு வச்சுக்கங்க. பெரிய பிரச்சனை ஆக்குறோம். ஆனா இத வந்து யாரும் பேசுறதே இல்ல. இன்னும் 4, 5 கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா, மத்த 4 கம்பெனிக்கு ஒரு பயம் இருக்கும். ரேட் ஏத்தக்கூடாதுங்கிற தாட் இருக்கும். இந்த 4 கம்பெனி ஒரு ஃபிளைட் கம்பெனி ஆரம்பிக்கிறது எவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஒரு பிசினஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனாலயே நம்ம தொல்ல மேக்ஸிமம் அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் யாரும் பண்றதில்ல. இந்த பிசினஸ் பத்தி யாரும் யோசிக்கிறது இல்ல. யோசிச்சாலும் இந்த பிசினஸ் பண்றது அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு அடிமட்டத்துல இருந்து மேல வர்றவன் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, அவ்வளவு சீக்கிரம் மேல விட மாட்டாங்க. ஒரு தமிழ் படம் உங்களுக்கு சூர்யா சார் நடிச்ச படம் ஒரு படம் பார்த்திருப்பீங்க எல்லாருமே. "சூளுரை போற்று" அதே கதை தான் நடக்கும். அந்த மாரி இதுல ஒரு அரசியல் நடக்கும். என்னதான் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சரி செஞ்சு பயணிகள்லாம் கடுமையா அவதிப்படுறத சீக்கிரம் முடிச்சா பெஸ்ட்டா இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்து ஒரு வைரலான விஷயத்த பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம்.